ஆமா அந்த பொண்ணு தான் மாமா கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேடம். ஹலோ அழகு, எம்டிக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கல. இப்போ அவர் எங்க இருப்பாரு? அவர் இந்த வாரம் ஃபுல்லா OMR புது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்காரு. நீங்க இப்ப போனீங்கன்னா பாத்துடலாம் மேடம். சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சம்பவம் நாளைக்கோ நாளைக்கோ இல்ல, இன்னைக்கே நடக்க போகுது. வா லைவ் ஷோ காட்டுறேன். ஏய் இழு போயா வாடா. சொல்லுங்க டாக்டர். என்னோட கிளினிக் இப்போ ஒரு பேஷண்ட் வந்தா. அவளாரும் உன் தம்பி ஊருக்கு ஆபத்துன்னு சொல்றா. டாக்டர், ஒரு பேஷண்ட் சொல்றதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. அவ ஏதோ ஒரு பேஷண்ட்ல ஸ்டீஃபன், உன் கம்பெனி ஸ்டாஃப் அப்பர்ணா. எனக்கு என்னமோ அவ சொல்றது நான் கண்டிப்பா நடக்கும் தோணுது. எதுக்கு உன் தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஓகே டாக்டர். என்ன மாமா இன்னரத்து வாயில எடுத்துனுக்குறான்? இந்த மாதிரி சம்பவத்துல அந்த இழுப்பு வாயினே கூட்டு வருவேன். வேற ஆள் கறியில உனக்கு அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவன் இழுத்துட்டு இருக்கானா, அதை பிடிச்சி நிறுத்தின வச்சுக்கோ. இவன் மேல போயிடுவான். அப்புறம் எல்லா பழித்துக்கு அவன் மேல போட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி? ஆட்டு மூளை பலே கில்லாடி மாமா நீ. பலே கேடி மாப்பிள. ஏய் பாபே, சொன்ன டைம் நாடி போய் நிக்குது. என்ன வரானா இல்லையா? நான் கண்டிப்பா அவன் வருவானா? இதானா அவன் ரூட்டு? சொல்லுண்ணா. டேய், உனக்கும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற அப்புறம் எனக்கு என்னோட பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதோ சந்தேகமாக இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ உடனே கிளம்பி வா. நான் பசங்களை அனுப்பி என்னன்னு பார்க்குறேன். அதெல்லாம் சப்ப மேட்ருண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஏய் வருவானா இல்லையாடா? அவன் தானா? ஏறு சீக்கிரம் ஏறு. ஆட்டோ எடு. ஏய் ஏறு ஏறு ஏறு. வண்டி என்ன ஸ்பீடா ஓட்டா ஒட்டகம் வாயா. சார் ஸ்டாப் ஸ்டாப். மாமா அந்த மஞ்சள் வண்டியில போறாளே அவதான் அபர்ணா. போலாம் மாப்பிள. அப்ப சம்பவம் கண்டிப்பா இருக்குடா. டேய் ஆபரேஷன் பண்ண ஆமா குஞ்சு மாதிரி இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுறா வேகமா. ஓட்டுறா டேய். போ 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 போ. ஏறு ஏறு ஏறு. ஏய் முறுக்கு முறுக்கு நல்லா முறுக்கு. உனக்கு விட்டுற கூடாதுனே. உனக்கு எப்படியாவது நீ போட்டே ஆகணும். ஏய் போனே. நீங்க மிஸ் ஆவே கூடாது. போடா வண்டியா. நீங்க போறடா. கால் எம்டி. ஏய் என்ன சொல்லு? சார் உங்களை கொல்ல ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன பிளான் பண்ணி தூக்கலான்னு பாக்குறியா? இல்ல சார், உங்களை காப்பாத்த வந்தேன் சார். காப்பாத்தவா? சார் உங்க உயிரை காப்பாத்து சார். ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். என்ன தூக்க நீ ஸ்கெட்ச் போடுறியா? வத்த நீ எனக்கு காலிடி. சார் வண்டியை நிப்பாட்டாதீங்க சார். போங்க சார். போடா முன்னாடி போய் நிப்பாட்டா. போ போ போ. நிப்பாட்டு. இறங்கடா இறங்கடா இறங்கடா. ஏய் போடாமடா. என்னைய ஃபாலோ பண்ணி பாரியா நீ? ஏய் போடாமடா. போடு விடாத. போடு. ஏய் தள்ளி ஓடுறல. போலீஸ் கூப்பிடுவேன். போயிடுங்க இங்க நில்லு. யாரும் தொட விட மாட்டாங்க. ஒன்னு பொதச்சிரமண்டா. யார் கிட்ட? சாரி சார். சாரி அப்பர்ணா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார். நீங்க பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போங்க சார். டேய் இதுக்கட இவ்வளவு பத்தி இவ்வளவு பில்டப் பண்ணா என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சுடா. அவன் சொன்னது எங்கடா நடக்குது? அவ சொன்னா எப்படியா இருந்தாலும் நடக்கும் மாமா, நம்பு. லாவண்யா கிட்ட நான் சாரி கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சேஃபா வீட்டுக்கு போங்க சார். நான் சொன்னல அவ சொன்னா அப்படியே நடக்கும்னு. பாத்தியா? ஆமாடா
சீக்கிரம் டேய் நாளைக்கு ஆபீஸ் லீவு எம்டி செத்துடா வண்டியை ஒயின் ஷாப் போடுடா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சுருப்பேன். அது என்கிட்ட கூட சொல்ல மறந்துருக்கலாம். அது என்னன்னு யோசி. அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷனாக இருக்க முடியும். இதுதான் எல்லாத்துக்குமே காரணமா? இந்த கல்லை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இதுக்குள்ள என்ன இருக்கு? அதுதான் ப்ராப்ளம் சொல்யூஷனா இருக்க முடியும். இந்த கல்லு மட்டும் உடைஞ்சிட்டா மரணம், விபரீத மரணம் நிகழும். இதுதான் நான் சொல்றதெல்லாம் செய்தா? இது இருந்தா தானே பிரச்சனை. குலதெய்வமே, இனிமே இந்த கத்திக்கு ரத்தத்துக்கு வேலை வரக்கூடாது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போகக்கூடாது. இந்த தொழிலை நான் மாற்ற போறேன். இந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த அபர்ணா பொண்ணு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். பின்லேடன் மாதிரி பெரிய ரவுடியாவை எங்க மாமாவை ஆசீர்வதிங்கள் கடவுளே. நாம ரவுடிடா, தீவிரவாதி மாதிரி பேசுற இடியட். சாமி, இவன் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. என்ன நல்லபடியா காப்பாத்துங்கப்பா. மாப்பிள்ள, நீ சொன்னதை வச்சுதான் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போறேன். இது நல்லபடியா நடக்குமா நடக்காதடா? நீ விடுமாமா. அந்த அபர்ணா பொண்ணாண்ட போய் நம்ம யார கொல்ல போறோமோ அவன் போட்டோவை காமிச்சு இவனை செத்துருன்னு சொல்ல சொன்னா செத்துற போறான். ஈஸி மேட்ரு. பிரில்லியன்ட். டேய் போன் ஆன் பண்றான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, சரியா கேக்கல. ஹலோ, யார் பேசுறது? குறகுறன்னு கேக்குது. ஹலோ, கேக்குதா? மாப்ள, நீயே பேசு மாப்ள. ஓகே. ஹலோ, யார மர்டர் பண்ணுமோ அவங்க போட்டோ அனுப்புங்க. ஒரு மர்டருக்கு 1 லட்சம். 50% அட்வான்ஸ் ஜிபேல அனுப்புங்க. என்னது 1 லட்சமா? கேரளாவுல 500 ரூபாய்க்கே சங்கருக்கு ஆள் இருக்காங்க. ஏன் பீகார்ல கூட ஒரு கோட்டருக்கும் கோய் பிரியாணியை கொலை பண்றானுங்க. இங்க பாரு, நம்ம ஊரு போலீஸ்காரங்களாம் சும்மா இருக்காங்கன்னு நினைச்சுக்காத. திரும்புற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கானுங்க. மர்டர் பண்ண மறுநாளே கொலை பண்ண உடனே கொலை பண்ண சொன்ன உன்னையும் புடிச்சு உள்ள தள்ளிடுவானுங்க. இப்போ முடியுமா முடியாதா? நமக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஒத்து வந்தா மர்டர் பண்ணுவோம், இல்ல கேஸ் ரிட்டர்ன் பண்றோம். சபாஸ் மாப்ள, சபாஸ். கேட்டல, வயசு எவ்வளவு கரடு முரடாகுது. கொலையை கொடூரமா பண்ணுவோம். சேதாரம் உண்டு, ஆதாரம் இல்ல. நம்பி வாங்க. சந்தோஷமா போங்க. போங்கடா, டுபாக்குறீங்களா?